அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய நாள் மிகவும் அற்புதமான ஒரு நாளுங்க. அதாவது புதன்கிழமையில் ஏகாதேசி வந்திருக்கு. ஆவலா ஏகாதேசி, நெல்லி ஏகாதேசி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரை மனம் உருகி நம்ம வேண்டும் போது விஷ்ணு பகவானுடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமி தாயாரோட விநாயக பெருமானுடைய ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவையோ அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், செழிப்பு, பணம், செல்வம், மகிழ்ச்சி, வெற்றி, அனைத்து தெய்வ சக்திகளும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்வதின் மூலமாக பெறப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, பொருளாதார ரீதியாக கஷ்டங்கள் அனைத்தும் அடியோடு நீங்கி செல்வ வளம் பெருகும். அதனால் இந்த மந்திரத்தை இன்றைய நாளில் சொல்வது அதீத பலன் தரக்கூடியது. இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்லணும், எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி அன்னையுடைய மிராக்களை பார்த்தெல்லாம் இந்த தீப ஒளியில் பாருங்கள், தத்ரூபமாக வராகி அன்னை போலவே அழகான ஒரு காட்சி தெரியுது பாருங்கள். அம்மாவோட ஒரு கண்கள் அப்படியே நம்மையே பார்ப்பது போல் இருக்குது. மிகவும் தத்ரூபமான காட்சியாக இருக்குது. நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும்போது நிச்சயம் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. அதே போல் நம்ம சேனலில் தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். அப்படி கூட்டு பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு சொந்த வீடு அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையில் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக அவங்களுக்கு அந்த சொந்த வீடு அமைஞ்சிட்டு அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா, வாழ்த்துக்கள். இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். தொடர்ந்து நம்பிக்கையோடு நீங்கள் வழிபடுங்க. கூட்டு பிரார்த்தனையிலும் சொல்லிகிட்டே இருங்க, நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். இன்றைய பதிவில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஆவலா ஏகாதேசி புதன்கிழமையில், அதாவது பெருமாளுக்கே உகந்த புதன்கிழமையில் வந்திருக்கு. மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் அற்புதமான மகாலட்சுமி தாயாராக நம்ம வழிபடுவது பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் மரத்தை தான். அதனால் இன்றைய தினத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை உங்கள் வீட்டில் எங்கே நீங்கள் நெல்லிக்காய் மரம் பார்த்தாலுமே அந்த இடத்துல ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவாங்க. சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நெல்லிக்காய் மரம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, உங்களுக்கு இன்றைய தினத்தில் நெல்லிக்காய் கிடைச்சதுன்னா அதை மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். நெல்லிக்காய் தீபம் இன்றைய தினத்தில் ஏற்றி வைத்து வழிபடும் போது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, வறுமையாக இருந்தாலும் சரிங்க, இந்த ஒரு மந்திரத்தை இன்றைய தினத்தில் நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகும். பரம ஏழையாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் சொல்லிக்கொண்டே வாங்க. அதாவது இன்றைய நாளிலிருந்து தொடர்ந்து 3 மாதங்கள் சொல்லும்போது பரம ஏழையும் கோடீஸ்வராக மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இது ஏற்படுத்தி தரும். அது மட்டும் கிடையாதுங்க, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண பிரச்சனை நீங்கி கடன் பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான கணபதியோட நிதி கணபதி மந்திரம், இதையும் இன்று இது கூட சேர்த்து சொல்லும்போது மேலும் மேலும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருளும் விஷ்ணு பகவானுடைய பரிபூரண அருளும் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் மகாலட்சுமி தாயாரோட விநாயகரோட ஃபோட்டோவும் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துளசி தீர்த்தத்தால் மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோவுக்கும் கணபதி மகாவிஷ்ணுவோடைய ஃபோட்டோக்கும் துளசி தீர்த்தத்தால் தெளிக்கணும். துளசி தீர்த்தம் இருக்குது பாருங்கள், அதால் நீங்கள் தெளிக்கும் போது மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். இன்றைய நாளில் தெளிக்கும் போதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அம்மாவுக்கு முன்னாடி நீங்கள் நெல்லிக்காய் தீபம் ஏற்றி வைங்க. நெல்லிக்காய் இல்லாத பட்சத்தில் அகல் தீபத்தில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. இப்படி ஏற்றிட்டு 11 ஏலக்காய் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 11 ஏலக்காய் வேண்டும். இப்படி நீங்கள் சொல்லும்போது அதீத பலன் தரக்கூடியது. சப்போஸ் 11 ஏலக்காய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வெறுமனே சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக 11 ஏலக்காய் இல்லைன்னா ஒரு 6 ஏலக்காய், 6 இல்லைன்னா ஒரு 3 ஏலக்காவது எடுத்துக்கோங்க. முதல் ஆப்ஷன் 11 ஏலக்காய். ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு 11 அப்படின்ற நம்பர் ரொம்பவும் விருப்பம். அதனால் 11 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் எடுத்துட்டு முதல்ல பார்த்திங்கன்னா இந்த நிதி கணபதியோட மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் வக்ரதுண்டாய ஹும்.
ஓம் வக்ரதுண்டாயகும். இதை நீங்கள் சொல்வதின் மூலமாக எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும். பணம் மேலும் மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கும். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் வக்ரதுண்டாயகும். ஓம் வக்ரதுண்டாயகும் அப்படின்னு 108 முறை சொல்லுங்கள். மிகவும் எளிமையானது. இன்றைக்கி மட்டும்தான் சொல்ல போகிறீங்க ஏலக்காவை கையில் வச்சுட்டு. இப்படி சொல்லிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, லட்சுமி கணபதி மந்திரம். மிகவும் அற்புதமான மந்திரம். ஓம் கம் ஸ்ரீம் சர்வ சித்தி பிரதாயே ஸ்ரீம் கம் நமக. ஓம் கம் ஸ்ரீம் சர்வ சித்தி பிரதாயே ஸ்ரீம் கம் நமக அப்படின்னு இந்த மந்திரத்தையும் ஒரு 108 முறை சொல்ல பாருங்கள். சப்போஸ் 108 முறை எங்களால் சொல்ல முடியலனா ஒரு 10 நிமிஷமாவது இந்த மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த 11 ஏலக்காயும் மாலையாக கட்டி நீங்கள் மகாலட்சுமி தாயாரோட கழுத்துலேயும் போடலாம், ஃபோட்டோலேயும் போடலாம். இல்லை கணபதி அதாவது விநாயகருடைய ஃபோட்டோ சிலை இருந்தாலும் அதற்கும் இதை நீங்கள் மாலையாக இன்றைய தினத்தில் கண்டிப்பாக போடுங்க. ஊசியால் கோத்து கூட போடலாம் இந்த 11 ஏலக்காயை. இந்த மந்திரம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் இதை கோத்து மாலையாக அவங்க கழுத்தில் போட்டுடுங்க. உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே தாராளமாக இன்றைய நாளில் கேட்கும்போது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 3 மாதம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வரும்போது நீங்கள் கோடீஸ்வரராகக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் என்ன தான் கடினமாக வேலை செஞ்சாலும் சரி, இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க. நம்பிக்கையோட நம்ம நினைக்கிறது தான் நடக்கும். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 இந்த மந்திரம் விரைவில் சித்தியாகிடும். இப்படி சித்தியானதுக்கு அப்புறம் உங்களை தேடி பணம், புகழ், செல்வம், பேர், மதிப்பு எல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அதனால் மறக்காமல் இதை நீங்கள் சொல்லுங்கள். இதை சொல்லும் போதே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரத்தை இன்றைய நாளில் நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அதீத பலன் தரக்கூடியது. சப்போஸ் பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தால் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இப்போ விநாயகருக்கு 11 ஏலக்காயை நீங்கள் மாலையாக கட்டி சாற்றிருக்கீங்க இல்லையா, அந்த 11 ஏலக்காயை அடுத்து வர புதன்கிழமை எடுத்து அதை நல்லா பவுட்ரு பண்ணி நீங்கள் பால் குடிக்கிறதுக்கு, டீ போடுறதுக்கெலாம் வச்சுருக்கிற ஜீனியில் கலந்துக்கலாம். இல்லை டீ தூளில் கலந்து நீங்கள் அதை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் திடீர் மாற்றம், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். வாழ்க்கையில் எட்டாத நிலையை அடையக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இது கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் மறக்காமல் இந்த வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி.